ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃபுல் லென்த் வீடியோ போட்டு. ஸோ நான் வெல்கம் பேக் அனதர் வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன மலையாளம் ஃபிலிம் மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படம் ப்ரெசண்ட் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இப்படி 5 லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அண்ட் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற ஒரு டீம் இருக்குது. குரூப் ஆஃப் 9-10 மெம்பர்ஸ். அவங்க எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு டூர் வராங்க. ஸோ அங்கே குணா கேவ் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த 9 பேரில் ஒருத்தர் வந்து கீழே விழுந்துடுறாரு அந்த குழியில், சுபாஷ் என்றவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா, அப்புறம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கு என்ன ஆச்சு, அவங்க திரும்ப சேஃபாக கேரளாவுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியும் அண்ட் இவங்க அந்த படத்தை எடுத்த விதமும் தான். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஃபிலிம் இது. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் மூவி. ஸோ இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். இந்த படத்தில் பேட் லாங்குவேஜஸ், பேட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடவே உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபாமன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சுபாஷ் அண்ட் குட்டன் இந்த 2 கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். அண்ட் அந்த கேரக்டர்ஸில் நடித்த அவங்க 2 பேரோட பர்ஃபாமன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவங்க போட்ட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக அண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ தான் என்னோடய ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் நிறையா கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.